ஒரு அழகான பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் சுட்டி என்றொரு குட்டி அணில் இருந்தது. சுட்டிக்கு மரம் ஏறுவது என்றால் மிகவும் பிடிக்கும். அதன் நண்பர்களான பெரிய அணில்கள் எல்லாம் ரொம்ப சுலபமாக மரம் ஏறுவதை பார்த்து சுட்டிக்கும் ஆசை வந்தது. அங்கிருந்த உயரமான ஒரு தென்னை மரத்தை சுட்டியின் நண்பர்கள் வேகமாக ஏறி அங்கிருக்கும் இளநீரை குடிக்கும்போது சுட்டியால் கீழே இருந்து பார்க்க மட்டுமே முடிந்தது. சுட்டி அந்த தென்னை மரத்தை ஏற முயலும்போதெல்லாம் அதன் வழுவழுப்பான பனைத்தண்டில் வழுக்கி கீழே விழுந்துவிடும். பலமுறை விழுந்ததால் அதன் மற்ற நண்பர்கள் சுட்டியை பார்த்து சிரித்தனர். ஆனால் சுட்டி ஒருபோதும் மனம் தளரவில்லை. நான் ஒருநாள் இந்த மரத்தின் உச்சியில் ஏறி இளநீர் குடிப்பேன் என்று தனக்குத்தானே சவால் விட்டுக் கொண்டது. தினமும் காலையில் சுட்டி அந்த தென்னை மரத்திற்கு வரும். அது முடிந்தவரை 1 அடி 2 அடி என்று மெதுமாக ஏறும். மீண்டும் வழுக்கி விழுந்தாலும் கீழே உட்கார்ந்து விடாமல் உடனே எழுந்து மறுபடியும் ஏறும். ஒவ்வொரு நாளும் அது முந்தைய நாளை விட இன்னும் சிறிது தூரம் அதிகமாக ஏறியது. அதன் கால்களும் கைகளும் வலுப்பெற்றன. அதன் பிடி இன்னும் உறுதியானது. இந்த தொடர் பயிற்சியை அது ஒரு சில வாரங்கள் விடாமல் கடைபிடித்தது. ஒரு நாள் காலையில் சுட்டி வழக்கம் போல மரம் ஏற ஆரம்பித்தது. என்ன ஆச்சரியம்! இப்போது அதன் கால்கள் தானாகவே வேகமாக பிடித்து ஏற ஆரம்பித்தன. சற்று நேரத்தில் காற்று வீசும் தென்னை மரத்தின் உச்சியை சுட்டி அடைந்தது. உச்சியிலிருந்து கீழே பார்த்தபோது நண்பர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் அதை பார்த்து கொண்டிருந்தனர். சுட்டி தேங்காயை பார்த்து மகிழ்ச்சியில் கத்தியது. விடாமுயற்சியும் தினமும் செய்த பயிற்சியும் தான் வெற்றியின் ரகசியம் என்று அன்று சுட்டி புரிந்து கொண்டது.